வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய ரீ என்ற சிறுகதை. வத்சலாவை நான் வைத்திருப்பதாக ஒரு கொடூரமான வதந்தி அந்த காலத்தில் பரவியிருந்தது. பொறாமைக்காரர்களும் பொறுக்கிகளும் வயிறறிபவர்களும் செய்த வேலை அது. அந்த வதந்தி அவ்வளவும் உண்மையே. 10 வயது பையனுக்கும் இதுவெல்லாம் தேவையா என்று சிலர் புத்திமதிகள் சொன்னார்கள். இதை பற்பனுக்கும் சிவராசனுக்கும் அல்லவா சொல்லியிருக்க வேண்டும். ஒரு பெண் கொஞ்சம் சிவப்பாக இருந்துவிட்டால், கொஞ்சம் கண்களுக்கு மை பூசி இருந்தால், கொஞ்சம் ஒற்றை பின்னலை இறுக்கி வாரி மஞ்சள் ரிப்பன் கட்டியிருந்தால் உடனே இப்படியான கழிசடை எண்ணங்கள் தோன்ற வேண்டுமா? அவளை வளைக்க என்ன பாடெல்லாம் பட்டிருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் நான் செய்த தியாகத்தை பற்றி என்ன தெரியும்? வார்ச்சட்டை போடுவதையே நிறுத்திவிட்டேன். என் அப்பா என்றால் மகா தீர்க்கதரிசி. 4 வருடங்களுக்குப் பிறகு என்ன நடக்கும் என்பதை முன்னதாகவே கணித்து கூறிவிடுவார். நான் வளர வளர போடுவதற்கென்று 2 அங்குலம் இடம் விட்டு தொளதொளவென்று தைத்த வார்ச்சட்டையை நான் போட மறுத்துவிட்டேன். ஒரே அடியாக முடியாது என்று சொல்லிவிட்டேன். நான் சொன்னால் சொன்னதுதான். இது மட்டுமா? 10 வருடங்களாக செய்யாத ஒரு காரியத்தையும் நான் வத்சலாவுக்காக துணிந்து செய்தேன். காலை வேளைகளில் அம்மா என் கன்னத்தை நசுக்கி பிடித்து கண்ண உச்சி வாரி விடுவாள் அல்லவா, அதை கூட தடை செய்து விட்டேன். என் சொந்த கையால் தலையை மேவி இழுத்துவிடத் தொடங்கியிருந்தேன். இதுவெல்லாம் பற்பனுக்கும் சிவராசனுக்கும் எங்கே தெரிந்திருக்கப் போகிறது? அது மாத்திரமா? வத்சலா எங்கள் வளவுக்குள்தான் ஒரு குடிசையில் வசித்து வந்தாள். தேச வழமை என்று ஒன்று இருப்பது இவர்களுக்கு தெரியாதா? எனக்கு இல்லாத உரித்தா? வத்சலா குடும்பம் வந்தேறு குடிகள், பஞ்சத்தில் அடிபட்டு வந்தவர்கள். எங்கள் வளவின் ஒரு மூலையிலேயே குடிசை போட்டுக் கொண்டு இருந்தார்கள். வத்சலாவுடைய அப்பா முன்னொரு காலத்தில் வண்டி ஓட்டி பிழைத்தவராம். ஓர் உடைந்த வண்டியும் தட்டுமுட்டு சாமான்களுமாக வந்து சேர்ந்தவர்கள். இலந்தப்பழம் பொறுக்கும்போதுதான் அவள் எனக்கு பரிச்சயமானாள். அவளுடைய பாவாடை நிறைய பழங்கள் சேர்ந்ததும் ஒரு சருவச்சட்டியில் தண்ணீர் ஊற்றி அவற்றை போடுவோம். ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடிக்க தவறிய ஒரு சித்தாந்தத்தை நான் வெகு கவனத்துடன் அவளுக்கு விளக்குவேன். புழு அரித்த பழங்கள் எல்லாம் மிதக்கும், நல்ல பழங்கள் கீழே போய்விடும் என்பதுதான் அது. அவள் கண்கள் அகலமாக விரியும். இதற்கு முன் இப்படியான அந்தரங்கங்களை யாரும் அவளுடன் பகிர்ந்து கொண்டது கிடையாது. அந்த வயதிலும் நான் தயாள குணம் படைத்தவன். பார்க்க மாட்டேன். மிதக்கும் பழங்கள் எல்லாவற்றையும் வத்சலாவிடம் கொடுத்து விடுவேன். அவளுக்கு உற்சாகம் தாங்காது. அப்படியான ஒரு சமயத்தில்தான் அவள் எனக்கு ஒரு ரகசியம் சொன்னாள். அவளுடைய மாடு வரப்போகிறதாம். வண்டி இழுத்து ஓய்வு பெற்ற மாடு அது. பராமரிப்பு கஷ்டம் என்றபடியால் இப்போ 4 மாதமாக அதை எருக்கட்ட விட்டிருந்தார்களாம். அந்த மாடு திரும்பி வரப்போகிறது என்பதில்தான் அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம். அதிகாலையில் விரிந்த நந்தியாவட்டை பூ போல அவளுடைய முகம் மலர்ந்திருந்தது. எருக்கட்ட விடுவதென்றால் இப்படி ஒன்றுக்கும் உதவாத மாட்டை கொண்டு போய் வயலில் விட்டு விடுவார்கள். அதுவும் அங்கே இருக்கும் புல் பூண்டை சாப்பிட்டு உயிரை பிடித்து வைத்திருக்கும். பிரதி உபகாரமாக தன்னுடைய சாணியை தாராளமாக தந்து வயலுக்கு எரு சேர்க்கும். வயலில் நடவு முடிந்ததும் மாட்டை வீட்டுக்கு திருப்பி விடுவார்கள். இந்த ஏற்பாடு ரிட்டையர்டு மாடுகளுக்கு மிகவும் வசதியாக இருந்தது. ஒரு மாட்டுடன் அந்யோன்யமாக பழகும் சந்தர்ப்பம் எனக்கு இதற்கு முன்பு கிடைத்ததில்லை. அதுவும் வத்சலாவினுடைய மாடு. என் மனம் குதி போட்டது. ஆனால் அந்த சாதாரண ஆசைக்கு கூட பல வில்லங்கங்கள் ஏற்படலாம் என்பது என் சிற்றறிவுக்கு அப்போது எட்டவில்லை. சிவக்கொழுந்து மாமா எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்தார். பரம்பரை பாட்டு வாத்தியார். வெளிக்குந்தில் இருந்து
பாடிக்கொண்டே இருப்பார். அவர் பாடும் நேரங்களில் நாங்கள் தவறாமல் அங்கே இருப்போம். ஏதோ ஒன்று எங்களை அங்கே இழுத்துவிடும். 10 வயது கூட நிரம்பாத எங்களுக்கு சங்கீதத்தை பற்றி என்ன தெரியும்? ஆனால் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்று கேட்டுக்கொண்டே இருப்போம். அந்த இசையில் ஏதோ ஒரு மாய சக்தி இருந்தது. பிரம்மாண்டமான கடல் பறவை ஒன்று செட்டைகளை விரித்து வட்டமடித்து சிறுக சிறுக கீழே இறங்குவது போல அந்த ராகம் கேட்பதற்கு வெகு சுகமாக இருக்கும். அது மெதுவாகத்தான் ஆரம்பமாகும். ஒரு கையகலத்து அருவி போல கொஞ்சமாக ஊற்றெடுக்கும். பிறகு விரிந்து விரிந்து கிளைவிட்டு பெருகும். எதிர்பாராத விதமாக வளையும், குதிக்கும், பிரவகிக்கும். ராகம் வடிந்து சமநிலைக்கு வரும்போது மூச்செடுக்க வெளியே வரும் திமிங்கிலம் போல நாங்களும் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வோம். இசை முடிந்ததென்றாலும் கோவில் மணியின் கார்வை போல அந்த நாதம் மனதிலே கொஞ்ச நேரத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். மாமா கண்ணை திறப்பார். ஏன் மாமா, அப்படியே மனதில் சந்தோஷம் பொங்குதே, இது என்ன ராகம் மாமா? இது மார்க ஹிந்தோளம். அடிமுடியை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஒரு அபூர்வமான ராகம். ஆயுள் முழுக்க சாதகம் செய்தாலும் இந்த ராகத்தில் மறைந்து கிடக்கும் சூட்சுமங்களை ஆழம் காண முடியாது. எனக்கு பிடித்த ராகம். வத்சலாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டே போவேன். லேசாக இருக்கும். அவள் நடந்து வந்ததாகவே தெரியாது. மிதந்தது போலப்படும். மனது எதற்காகவோ ஆனந்தத்தில் துள்ளும். எங்கள் கிராமத்தில் ஒரு விசேஷம். 2 நாளைக்கு மழை தொடர்ந்து பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணியும் நிலத்தில் தேங்கி நிற்காது. மண் உறிஞ்சி எடுத்துவிடும். கால் பதித்து நடக்கும்போது மெத்தென்று குளிர்ந்திருக்கும். வெள்ளம் ஓடி மண்ணெல்லாம் வார் வாராகி வரிக்குதிரை கோடு போல ரம்மியமாக இருக்கும். சின்ன சின்ன காளான்கள் எல்லாம் சூரியனை பார்ப்பதற்கு குதித்துக்கொண்டு வெளியே வந்து குடைபிடித்து நிற்கும். இரத்தச் சிவப்பான தம்பளப் பூச்சிகளும் பார் பார் என்று வந்துவிடும். அப்படியான ஒரு சுகமான நாளில்தான் மாடு வந்து சேர்ந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒருவருக்கும் தெரியாமல் வத்சலா என் வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியாக ஸ்க் ஸ்க் என்று கூப்பிட்டாள். நானும் மாட்டை பார்க்க ஆவலுடன் ஓடினேன். மாடு என்றால் ஏதோ காராம்பசுவின் அண்ணனாக இருக்கும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நான் கண்ட காட்சி என்னை தூக்கி அடித்தது. எலும்பும் தோளுமாக ஒரு மாடு. தலையை நிமிர்த்தி வைக்கக்கூட திராணி இல்லாமல் கீழே தொங்க போட்டுக்கொண்டு நின்றது. கழுத்திலே உள்ள தொங்கு சதை நிலத்தில் முட்டியது. முதுகு நிறைய புண்கள். அதில் மொய்க்கும் ஈக்களை கட்டக்கூட அதன் வாளில் தெம்பு இல்லை. பொட்டு பொட்டாக மயிர் எல்லாம் உதிர்ந்துவிட்டது. வயோதிகத்துக்கும் மாட்டுக்கும் நடந்த சண்டையில் வயோதிகம் வென்றுவிட்டது. பொத்து பொத்தென்று சாணம் போட்டு ஒரு களன் மூத்திரம் பெய்ததே ஒழிய வேறு ஒன்றும் பெரிதாகச் சாதிக்காமல் நின்று கொண்டிருந்தது. பேயறைந்தது போல கிடந்த என் முகத்தை வத்சலா கண்டிருக்க வேண்டும். என்னடா உனக்கு பிடிக்கலையோ? இல்ல இல்ல, மாடு நல்லாதான் இருக்கு. என்னடி பேர்? ராமா என்று பேர். ராமு ராமு. இப்படி சொல்லிக்கொண்டே அதன் தொங்கு சதையை தடவிவிட்டாள் வத்சலா. அப்போது மாடு தலையை உயர்த்தி அவள் முகத்தோடு வந்து செல்லமாக உரசிக்கொண்டது. அந்த ஒரு கணத்திலேயே வத்சலாவின் இதயத்திற்குள் புகுவதற்கு இலகுவான வழி மாட்டின் வாளை கெட்டியாக பிடிப்பதுதான் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. வத்சு, இங்க பார், ராமுவின் கண்கள் என்ன வடிவாக இருக்கு. ராமு தலையை படபடவென்று ஆட்டியது. கழுத்து சலங்கை டங் டங் என்று சத்தம் போட்டது. மாடு சோனியாயிருக்கலாம், ஆனால் புத்தி இன்னும் முற்றிலும் மழுங்கவில்லை என்பதை நான் கண்டுகொண்டேன். அம்மா அம்மா. என்னடா, நீ இன்னும் தூங்கவில்லையா? அம்மா, அம்பாளுக்கு என்ன வாகனம்? சிங்கம். முருகனுக்கு? அது உனக்கு தெரியும் தானே, மயில்.
சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? ரிஷபம், காளை மாடு. அம்மா, என்னடா இனி காணும், நித்திரை கொள். இல்லை அம்மா, முருகனுக்கு மயில், அது சரிதான், அவர் உலகத்தை சுற்றி பார்க்க. அம்பாளுக்கு சிங்கம், அதுவும் சரி. யமனுக்கு எருமைக்கடா, அதுவும் பொருத்தம்தான். சிவபெருமானுக்கு காளை மாடு, இது சரியா இல்லையே? அது மாட்டுக்கும் மனிதனுக்கும் பெரிய சொந்தம் இருக்கு. பசுமாடு பால் தரும், சாணத்தால் வீடு மெழுகலாம், வரட்டி தட்டலாம். காளை மாடு என்றால் ஏரிலே பூட்டலாம், வண்டியில் கட்டி இழுக்கலாம். அதனுடைய தோலை கூட செருப்பாக உபயோகப்படுத்தலாம். மாடு அவ்வளவு உதவி மனிதனுக்கு. அதுதான் சிவபெருமான் அதற்கு நன்றி சொல்லும் முகமாக இப்படி தனக்கு வாகனமாகும் பதவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய பேரு! அம்மா, இடிக்காதை, சும்மா படடா. அம்மா சொன்ன கதை எனக்கு சரியாக படவில்லை. ஒரு பக்க கொம்புக்கு சிவப்பு சாயமும் மறுபக்கத்துக்கு நீலமும் அடித்திருந்தார்கள். சிவபெருமானுடைய மாட்டுக்கும் அப்படி இருக்குமா? அடுத்த நாள் வத்சலாவிடம் இதை பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேன். தொங்கு சதையும் பாழமாக பிளந்த முதுகு புண்ணுடனும் அந்த மாடு என் கனவில் வந்தது. தலையை ஆட்டியது. என்னை பரிதாபமாக பார்த்து முறையிட்டது. நான் விழித்து பார்த்தபோது பாயெல்லாம் நனைந்திருந்தது. மெல்ல நகர்ந்து அம்மாவை அணைத்துக் கொண்டேன். ராமு ஒரு சாதுவான மாடு. அதுவும் ஒரு காலத்தில் நல்ல கம்பீரமாகத்தான் இருந்ததாம். ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பற்றி அதற்கு ஒரு இளவும் தெரியாது. ஒரு நாள் வண்டி நிறைய செங்கல் அடுக்கி இழுத்து வந்தபோது வண்டி குடை சாய்ந்து விட்டதாம். ஒரு காலில் நல்ல அடி. அன்று படுத்ததுதான். அதற்கு பிறகு ராமு வண்டி இழுக்கவே இல்லையாம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்ற கவலை இல்லாமல் ராமு தள்ளாடியபடியே நிற்கும். அதற்கு தீனி தேடுவது எங்களுக்கு வேலையாகிவிட்டது. இதற்கு வத்சலாவின் பெற்றோர் அவ்வளவு கவலைப்பட்டதாக தெரியவில்லை. மாடு காற்றை குடித்து ஜீவிக்கும் என்று அவர்கள் கருதியிருக்கலாம். நாங்கள் கிரமமாக ராமுவுக்கு புல்லும் பலாவிலையும் களவாக ஒடித்த குழையையும் போட்டு வளர்த்தோம். இதனைத் தவிர சப்ளிமெண்டரி சத்துணவாக கழுநீர் தண்ணியும் கொடுத்து வந்தோம். தவிடு பின்னாக்கு என்பதெல்லாம் உயர்ந்த ரக மாடுகளுக்கென்று ஏற்பட்டது. ராமு போன்ற ஏழை மாடுகளுக்கு அது கிடைக்க வழியே இல்லை. எங்கள் வாழ்நாளில் கணிசமான ஒரு பகுதி இப்படி ராமுவுடன் கழிந்தது. முதலில் எனக்கு பயமாகத்தான் இருந்தது. தொட்டு பாரு, தொட்டு பார் என்று வத்சலாதான் உற்சாகப்படுத்தினாள். நான் தொட்ட இடத்தில் அதன் உடம்பு சுழி வந்தது. என் விரலும் கூசியது. ஆசு ஆசு என்று அது கழுநீர் குடித்து முடிக்கும் வரை காத்திருந்து பார்ப்போம். ரயில் என்ஜின் போல் மூச்சு விட்டுக்கொண்டே குடிக்கும். அவசரத்தில் சில நேரங்களில் மூக்கை உள்ளே நுழைத்ததும் தண்ணீரில் குமிழ்கள் மேலே வந்துவிடும். தலையை பலமாக ஆட்டும்போது திவளைகள் எல்லாம் எங்கள் மேல் தெரிக்கும். ஆனால் ராமு மிகவும் சிரமப்பட்டது படுப்பதற்கும் எழுந்திருப்பதற்கும் தான். படுப்பது என்று தீர்மானித்து விட்டால் மெல்ல மெல்ல முன்னங்கால்களை மடித்து தன் உடம்பை கீழே கீழே இறக்கும். தரையில் இருந்து 2 சான் உயரம் இருக்கும்போதே அதன் பலன் எல்லாம் தீர்ந்து போய்விடும். அப்படியே பொத்தென்று உடம்பை கீழே போட்டு சரிந்து விழுந்துவிடும். எழுந்து நிற்பதென்றால் இன்னும் கூட உபத்திரவம். சரிகணக்காக 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். ராமு வேகமாக மெலிந்து கொண்டே வந்தது. முதுகு புண்களும் ஆறுவதாக தெரியவில்லை. அதை அவிழ்த்துவிட்டு எங்கள் வளைவிலேயே கதியால் ஓரங்களில் கிடைக்கும் புல்லை சாப்பிட விட்டோம். அதன் பின்னாலேயே மினக்கெட்டோம். எங்கள் முயற்சியை எப்படியும் முறியடித்து விட வேண்டும் என்று ராமு பாடுபடுவதாக எங்களுக்கு தோன்றியது. வத்சு, உனக்கு தெரியுமாடி, சிவபெருமானுடைய வாகனம் ரிஷபம், காளை மாடு என்று? தெரியும்டா. கடவுளுடைய வாகனம் கடவுளுக்கு சமானம்டா. என்ன செய்யறது? எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் ராமு இப்படி மெலிந்து கொண்டே போகுது. என்னடா செய்வோம்? அப்போது ஒரு யோசனை தோன்றியது.
அபூர்வமான கெட்ட யோசனைகள் எனக்கு படபடவென்று வரும். இரவு நேரத்தில் மாட்டை இரகசியமாக அவிழ்த்துவிட்டு ஊரை மேய விடுவதென்று சதியாக முடிவு செய்தோம். 2 நாள் வரை இந்த சதியை யாருமே கண்டுகொள்ளவில்லை. 3வது நாள் மாடு திரும்பி வந்துவிட்டது. பனைமட்டையால் யாரோ மாட்டை போட்டு வெளுத்திருந்தார்கள். காகங்கள் இளைப்பாறுவதற்காக படைக்கப்பட்டதில் தோலெல்லாம் உரிந்து சதை வெளியே தொங்கியது. என்ன கோலம்! பழைய புண்களுடன் இப்போது புதுப்புண்களும் சேர்ந்து கொண்டன. இன்னும் பல யோசனைகள் என் கைவசம் இருந்தன. ஆனால் அம்மாவின் திடீர் தலையீடு எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டது. நான் மாட்டு வேலை செய்வதையும் வத்சலாவுக்காக சொந்த கையால் சாணமள்ளி போடுவதையும் அம்மா ஒரு நாள் கண்டுவிட்டாள். அம்மாவுக்கு வந்த கோபத்தை பார்க்க வேண்டும். அன்று வீட்டிலே எனக்கு நல்ல சாத்துப்படி கிடைத்தது. பெரிய கடையில இருந்து பார்த்து விட்டு போயிருக்காங்கள். கசாப்புக்கு போற மாட்டுக்கு சாணவல்லறியா? அம்மா பிடரியில் அடித்து விட்டாள். அடி பரவாயில்லை, தாங்கக்கூடியதுதான். ஆனால் வத்சலா, கசாப்பு கடை விஷயம் தெரிய வந்தால் அவள் மனம் என்ன பாடுபடும்? மாமா, என் அப்பா கேட்கும்போது காம்போதி, தோடி, மோகனம் என்றெல்லாம் பாடுவீர்களே, ஆனால் உங்களுக்காக பாடும்போது இதே ராகத்தை நீங்கள் திருப்பி திருப்பி பாடுறீங்கள். வேறு ராகம் பாட மாட்டீங்களா? மாமா என்னை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். காம்போதி, தோடி போல இது பணக்கார ராகம் இல்லை. இது என் போன்றவர்களுக்காக ஏற்பட்டது. மார்க்க ஹிந்தோளம். லேசில் இதை வசப்படுத்த முடியாது. மிக்க பிரயாசைப்பட வேண்டும். இது கைவசம் ஆகிவிட்டால் சங்கீத தேவதையே அடிமை என்றுதான் அர்த்தம். மாமா பாடினார். அந்த ராகத்தின் எடுப்பும் விரிவும் விஸ்தாரங்களும் புதியவைகளாக இருந்தன. மலர்ச்சரங்கள் ஒன்றன் மேல் ஒன்று விழுவது போல அந்த ராகத்தின் சோபை பெருகிக் கொண்டே போனது. மாமா, இந்த ராகத்துல அப்படி என்ன விசேஷம்? அப்படி கேள். இதன் ஆரோகணத்தில் 7 ஸ்வரங்கள். பார், இப்படி போகும். சரி கம பத நீசா. அவரோகணத்தில் ஸ்வரங்கள் இப்படி திரும்பும். கவனித்தாயா? திரும்பி வரும்போது ரீ கிடையாது. அதுதான் விசேஷம். அது சரி மாமா, நேற்று இதே ராகம் வேறு மாதிரி இருந்ததே, இன்றைக்கு இப்படி இருக்குதே, இது ஏன் மாமா? அதுதான் ட்ரேட்மார்க். மோனாலிசா சித்திரத்தை யார் எங்கிருந்து பார்த்தாலும் அது அவர்களையே பார்ப்பது போல் இருக்கும். மனோரஞ்சித பூ நினைத்த வாசத்தை கொடுக்கும். அதுபோலத்தான் இந்த ராகமும். குதூகலமான நேரங்களில் இந்த ராகத்தை பாடும்போது சந்தோஷமாக இருக்கும். வேறு சமயங்களில் மனதுக்கு வெகு சாந்தமாக இருக்கும். இன்னும் சில நேரங்களில் சோகமாக இருக்கும். அதுதான் இதன் தனித்தன்மை. அன்று மாமாவுடன் வெகு நேரம் இருந்தோம். ராக ஆலாபனை முடிந்ததும் அந்த தெலுங்கு கீர்த்தனையை வரி வரியாக பாடி விளக்கம் கூறினார். நாங்கள் இருவரும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். பாடி வத்சு என்று அவளை இழுத்து கொண்டு திரும்பினேன். அன்று அவளுக்கு எப்படியும் ராமுவை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் வத்சலாவுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்ததும் இருந்த தைரியமெல்லாம் ஓடிவிட்டது. அதுவும் அன்று எங்கள் மனம் ஒரு நாளும் அனுபவித்திராத ஒருவித பூரணமான அமைதியில் அல்லவா கிடந்தது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பெண்கள் தொகை வெகு குறைவு. எங்கள் வகுப்பிலேயே 3 கந்தசாமிகளும் 2 பெண்களும் இருந்தார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அதிலே ஒருத்தி வத்சலா, மற்றது பத்மாவதி. ஒல்லியாய் உயரமாய் தலைக்கு வழிய வழிய எண்ணெய் வைத்துக் கொண்டு வருவாள். வத்சலா அப்படி இல்லை. வீட்டில் தரித்திரம் பிடுங்கினாலும் பள்ளிக்கு வரும்போது பளிச்சென்று இருப்பாள். கிழிசல் இல்லாத பாவாடை உடுத்திக்கொண்டு கலகலவென்று சுபாவமாக பேசுவாள். அவள் என்னோடு கதைத்தாள். பற்பனும் சிவராசனும் வயிறறிந்து சாவார்கள். வத்சலாவிடம் ஒரு தையல் பெட்டி இருந்தது. அதற்குள் தையல் சாமான்கள் வைத்திருந்தாளா என்பது பரம ரகசியம். ஆனால்
அது ஒரு அட்சய பாத்திரம். அதை திறந்து வத்சலா ஒரு புளியங்காயை எடுத்து என் கைக்குள் அமுக்கும் போது சொன்னாள், ராமு படுத்தபடியே இருக்கு, 2 நாளாய் சாப்பிடவில்லை, ஒரு கால் வந்து பாரடா. அதற்கிடையில் அவள் கண்களில் நீர் கோத்து விட்டது. அன்று பின்னேரமே போனேன். நான் என்ன மாட்டு வைத்தியரா? மாட்டை மேலேயும் கீழேயும் பார்த்தேன். மாட்டின் அந்திமம் நெருங்கிவிட்டது என்பது என் சிற்றறிவுக்கு கூட தெரிந்துவிட்டது. பாம்பு போல சிமிக்கிடாமல் வந்து என் முதுகை தொட்டாள். திரும்பி பார்த்தேன். உடம்பு குலுங்க மேலுதட்டை கடித்தபடி வத்சலா நின்று கொண்டிருந்தாள். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் வத்சலாவின் தகப்பனார் ஒரு காரியம் பண்ணினார். தரித்திரத்தில் இருப்பவர்களுக்கு கடவுள் தந்திர புத்தியையும் கொடுத்திருப்பார் போலும். மாடு இறந்துவிட்டால் தோல் விலைக்குத்தான் போகும். உயிரோடு இருக்கும்போது வெற்றுவிட்டால் ராத்தலுக்கு இவ்வளவு என்று கொடுத்து விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். அடுத்த நாள் அதிகாலையிலேயே மாடு போய்விட்டது. வத்சலாவை பார்க்க முடியவில்லை. அவளுடைய உற்சாகம் எல்லாம் மறைந்து விட்டது. மாட்டை எருக்கட்ட கொண்டு போய்விட்டார்கள், எப்படியும் திரும்ப வந்துவிடும் என்றுதான் அவள் நினைத்து கொண்டிருந்தாள். எனக்கு தெரிந்த உண்மையை நான் கூறவில்லை. ஏண்டா, ராமுவுக்கு தினம் தினம் தவிடு பின்னாக்கெல்லாம் வைப்பார்களா? வைப்பாங்கள், வைக்காமல் இல்லையடா, ராமு கிழலாகி விட்டது, எழுந்து நிற்பதுக்கு கூட அது சிரமப்படும். நல்லா பார்ப்பாங்களா? பாப்பாங்கள். ஏண்டா, முதுகுல எல்லாம் இருக்குமே, இப்ப காய்ந்திருக்குமா? பாவமடா. வத்சலா ராங்கியான பெண். என்னதான் வறுமையில் வாடினாலும் அவள் தன் ஏழ்மையை வெளியே காட்டியதே இல்லை. சிரிக்கும்போது முத்துப்பல் வரிசை பளிச்சிடும். 2 கைகளையும் இடுப்பிலே வைத்துக்கொண்டு அவள் நின்றால் ஏதோ நடனத்துக்கு தயாராக நிற்பது போலத் தோன்றும். அந்த வத்சலா கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு வந்தாள். மாடு வரும் வரும் என்று வாசலை பார்த்து கொண்டே இருந்தாள். எத்தனையோ தடவை சொல்லிவிடலாமா என்று பார்த்தேன். அவ்வளவு தைரியம் எனக்கு வரவில்லை. மழை சோவென்று அடித்து கால் வைக்கும் இடமெல்லாம் மெத்தென்று இருந்தது. வாரடித்து நிலமெல்லாம் சிவப்பு நிறமாகவும் வெள்ளை நிறமாகவும் கோடு போட்டு கிடந்தது. தம்பளப்பூச்சிகள் எல்லாம் வந்துவிட்டன. காளான்கள் குடை விரித்து விட்டன. வத்சலா தினம் தினம் கழுநீர் தண்ணியை வைத்துக்கொண்டு வாசலிலே காத்திருந்தாள். மாடு இன்னமும் திரும்பவில்லை. மழைக்காலங்களில் இசையை அனுபவிப்பது வித்தியாசமாக இருக்கும். வெள்ளை படுதாவில் சைத்திரிகன் லாவகமாக தூரிகை இழுத்தது போல அந்த நாதமானது வெகு தூரம் வரை கேட்கும். மாமாவின் கண்டத்திலிருந்து புறப்பட்ட இசை 4 திசைகளையும் சென்று நிரப்பி ஒருவித பிரயத்தனமும் இல்லாமல் உயிர்நிலையை தொட்டு தொட்டு பரவசப்படுத்தியது. மார்க ஹிந்தோளம்தான். ஒரு சிறு புள்ளியிலிருந்து கோலம் போடுவது போல அந்த ராகம் விரிந்து விரிந்து கொண்டு போனது. அப்படி நுட்பமான சங்கதிகளை நான் ஆயுளில் கேட்டதே கிடையாது. மனதை உருக்கும் சோகம் கவ்வியது. ராகம் மேல் ஸ்தாயிக்கு போய் தொட்டபோது வயிற்றை என்னவோ செய்தது. வத்சலாவின் கண்கள் பளபளத்தன. இன்னும் கொஞ்சம் போனால் அழுது விடுவாள் போல இருந்தது. ராக ஆலாவணியை முடித்துவிட்டு சிவக்கொழுந்து மாமா பாடத் தொடங்கினார். சலமேலரா சாகேத ராமா சலமேலரா. இசை தரும் மயக்கத்தை அனுபவிப்பது ஒன்று, அர்த்தத்தை அறிந்து ரசிப்பது வேறு. இசையின் சூட்சுமத்தை உணர்ந்து அனுபவிப்பது இன்னொரு வகை. இந்த 3ம் கலந்த நிலையில் ஏற்படும் பரவசம் ஒரு தனி அல்லவா? மாமாவின் உடல் மெல்ல மெல்ல அசைந்தது. ஒரு பச்சை குழந்தையை அணைப்பது போல ராகத்தோடு சேர்ந்த அவருடைய திரேகம் ஆடிக்கொண்டிருந்தது. சலமேலரா சாகேத ராமா சலமேலரா. ஹே ராமா, அயோத்தி மன்னா, ஏன் இந்த உதாசீனம்? என்னால் இனியும் உன் பிரிவை தாங்க முடியாது. 150 வருடங்களுக்கு முன்னால் இந்த தியாகராஜர் எங்களுக்காகவே பாடி வைத்து விட்டு போனது போல இருந்தது. சில நிமிடங்களில் மாமாவின் உடம்பு வெடவெட என்று நடுங்கியது. கண்களில் தாரை தாரையாக நீர் கொட்டியது. பாட்டை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே வந்தேன். ஆரோகணத்தின் போது
7 ஸ்வரங்களும் இருந்தன. அவரோகணத்தின் போதும் அதே ஸ்வரங்கள்தான் திரும்பி கீழே வந்தன. ரிஷபம் மட்டும் திரும்பவில்லை.